கண்ணு மூச்சு 100க்கு 100 வாங்கினா தானே டாக்டர் ஆக முடியும். அந்த பசங்கள்லாம் வந்து பெரிய வந்து டாக்டர் ஆவாங்க, நல்ல மருத்துவராக மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சாத்தியமே இல்லையா? கற்றுக் கொடுக்கும்போது எப்படி கற்றுக் கொடுக்குறான்? பணம் கட்டி அவ்வளோ நான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கட்டி பொறுத்தன் மருத்துவர் ஆகிறாருன்னா எப்படி பார்ப்பாரு? வியாபாரமாக தானே பார்ப்பாரு. தப்பு. மருத்துவத்தை வியாபாரம் ஆக்கக்கூடாது. மருத்துவர்கள் உருவாக்கப்படணுன்னாக்கா அவங்க என்னவா இருக்கக்கூடாது? தொண்டு மனப்பான்மை உள்ள ஒரு மனிதனை மட்டும் தான் நீ மருத்துவம் ஆக்கணும். 100க்கு 100 மார்க் வாங்கலாம் டாக்டர் ஆகக்கூடாதுங்க. யார் டாக்டர் ஆக்கணும்? உதவி செய்யணும். நான் பணக்காரனா எல்லாம் கட்டி பரவாயில்ல, எனக்கு குடிசை வீடு போதும், நான் ஒரு இந்த சம்பளத்துக்கு மேலே நான் எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மனுஷனுக்கிட்ட தான் போனோம். இல்லை டாக்டர் பாருங்க 1 லட்சம் ஆச்சு, எனக்கு 5 லட்சம் ஆச்சு, பெருமையாக சொல்லிடுறேன். ஹார்ட் அட்டாக் வந்துங்க, சின்னதாக ஒரு ஸ்ட்ரோக்கு, மைல்டு அட்டாக், போன உடனே ஸ்டெட்டு வச்சாங்க. எவ்வளோ ஆச்சு? 3 லட்சம் ஆச்சு. அந்த டாக்டரில் போனால் 6 லட்சம் சொன்னான், 3 லட்சத்துலேயே முடிச்சு கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சவங்க ரெக்கமெண்டில் போய் 3 லட்சம் லேசு, அது கூட ஏன்டா ஸ்டெட்டு வச்சு ஒழுங்காகவே போயிருக்குமே அந்த ஆர்ட், சரியாக தானே இருக்கும். காலையிலேருந்து எலுமிச்சம்பழத்தை பூஞ்சி சுத்தண்ணி குடிச்சானவே ஆட்டு சரியாக போட போகுது. ஓடுற ரத்தத்தில் எல்லாத்தையும் கலந்து அமிச்சேன்னா பிளாக் போயிட்டு தானே ஆயிடணும். ஒரு டியூப், ஒரு பைப்பில் ஏதோ அடிச்சிச்சிங்க, என்ன பண்ணணும்? பைப்பை கட் பண்ணி வேறு பைப் மாற்றிடுவேன் அவசரமா. உங்கள் வீட்டில் சாதாரணமாக ஒரு பைப் அடிச்சிச்சு, என்ன பண்ணுவீங்க? அடை பண்ணுறது என்ன பண்ணணும்? பண்ணுவீங்க. இல்லை காயை விட்டு தட்டினீங்கன்னா ஆகிடும். வந்துடும். ஓடுனுங்கிற உயிராகிற ஒரு மனுஷங்கிட்ட ரத்தம் போயின்னு தான் இருக்குது. அந்த இடத்துக்கு ஆட்டுக்கு ரத்தத்தில் பண்ண முடியாதா ஒரு விஷயத்த? என்ன இவனுக்கு விஞ்ஞானம் பண்ணுகிறானுங்க, துட்டு பண்ணுறானுங்க. என்ன பண்ணுகிறான்? ஒரு மாத்திரை நாளைக்கு நான் துட்டு தருவேன், நீ 3 லட்சம் உடனே ஏன் ஜோக்கிறாம பேருக்கு புதுசு புதுசாக வச்சுருப்பான். நீங்கள் இங்கிலீஷ்லாம் கேட்டோன்னா அதில் வர பெருமை எனக்கு ஓப்பன் ஹார்ட் ப்ரெஷர் பண்ணிடுது, அது சந்தோஷமாக சொல்கிறாங்க. எனக்கு சுகர் இருக்குது, இதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம் மாடா இதெல்லாம். இல்லை உனக்கு இன்னும் சுகர் வரலையா? இதெல்லாம் வந்து துக்கமான விஷயங்க, பார்த்துக்கோங்க.